இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைரக்ஷன் சம்மு, அதனால் 4 டைரக்ஷனையும் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இதில் ஏன்னு எழுதிப்போமா, எழுதிக்கிட்டேன். இவர் வந்து பியோட வட கிழக்கு திசையில் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதுதான் பியோட வடகிழக்கு திசை. வடகிழக்குனா இது தானே. ஸோ இது வந்து மேலே இருக்கிறது வடக்கு, இந்த சைடு இருக்கிறது கிழக்கு, நடுவில் தான் போகும். இதான் என்னது, வடகிழக்கு திசை. அதாவது பியோட வடகிழக்கு திசையில் ஏ இருக்கார். சரியா? இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டரா. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர்னு எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு 3வது ஒரு கேரக்டர் வராரு. அது வேறு யாரும் கிடையாது, சி. இந்த சி அப்படிங்கிற கேரக்டரோட வட மேற்கு திசையில் பி இருக்கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைரக்ஷன் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். இது வடக்கு, இது மேற்கு. ஸோ வடமேற்குன்னா இந்த சைடு தானே. அப்போ இது இணைக்கிற மாதிரி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இவங்க 2க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர் எனில் ஏயிலிருந்து சி எந்த திசையில் உள்ளார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ ஏலேருந்து சி பாருங்கள் எந்த டைரக்ஷனில் இருக்கார், தெற்கு திசையில் இருக்காரா. எனக்கு கீழே இருக்க தான் தெற்குன்னு சொல்லுவோம். அப்போது ஆன்சர் என்ன, தெற்கு அப்படிங்கிறது தான் ஆன்சர்.